3 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டு இப்படி ஒரு கோர விபத்தா? சாலையில் அப்பளம் போல் நொறுங்கி நின்ற 4 சக்கர வாகனம். அரசு பேருந்து மீது நேருக்கு நேர் மோதிய கார். சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பறிபோன உயிர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலிருந்து செஞ்சி நோக்கி ஒரு கார் ஒண்ணு போயிட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி செஞ்சியிலிருந்து திண்டிவனம் நோக்கி ஒரு அரசு பேருந்து ஒண்ணும் போயிட்டு இருந்திருக்காமா. அப்போ திண்டிவனம் அடுத்த கொள்ளார் அருகே 2 வாகனங்களும் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல திடீர்னு ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்த கார் அரசு பேருந்து மேல நேருக்கு நேர் மோதி விபத்தாகிருக்கு. விபத்தாகின ஒரு சில நொடிகள்லயே பின்னால வந்த மற்றொரு அரசு பேருந்தும் கார் மேல பலமா மோதி விபத்தாகினதுல கார் அப்பளம் போல நொறுங்கி விபத்தாகிருக்காமா. மேலும் அரசு பேருந்தும் சாலையோர பள்ளத்துல கவிழ்ந்து விபத்தாகினதாகவும் கூறப்படுது. அரசு பேருந்துல பயணம் செய்த பயணிகள்ல 10க்கும் மேற்பட்டோர் சிறு காயங்களோட உயிர் பிழைக்கவும் செஞ்சிருக்காங்களாமா. மேலும் காரில் வந்த ஒரு பெண் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியவை ஏற்படுத்தியிருக்கு. உடனடியா தகவல் அறிந்து விரைந்து வந்த ரோஷினி போலீசார் உயிரிழந்தவரோட பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வச்சிருக்காங்களாமா. இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு பண்ணி விசாரணையும் நடத்திட்டு வரதா சொல்லப்படுது. இந்த ஒரு கோர விபத்தால 1 மணி நேரத்துக்கும் மேலாக கடும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. மேலும் நெடுஞ்சாலை துறையினர் வாகனங்கள் அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலையும் ஈடுபட்டு வரதா கூறப்படுது. இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதி முழுவதுமே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.